ஹாய் காய்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆத்தூரில் இருக்க வடசென்னி மலை முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதோட இந்த முருகன் கோயிலில் இப்போ ரீசெண்டாக கிரிவல பாதை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி பார்க்கலாம். அது எவ்வளோ நேரம் ஆகுது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியாக நம்ம கோயிலுக்கு போனோம்னா சாமி கும்பிடுவோம். அப்போ என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோ கடைசியாக சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுதான் காய்ஸ் நம்ம கிரிவல பாதை. இது வழியாக தான் இந்த போயிட்டு மலையை குடஞ்சி மலையை சுற்றி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 மாதமாக போயிட்டுருக்காங்கம்மா. எங்களுக்கே இப்போ நாங்கள் தைப்பூச அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ தான் எங்களுக்கே தெரியும். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அதை வச்சு தான் சரி நாமளும் கிரிவலம் போய் பார்க்கலாம், நாமளும் இந்த வீடியோ எடுத்து போகலாம், மக்களுக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கேன். பாருங்கள். மலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா லைட் வசதி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் பல்ப்லாம் போட்டிருக்காங்க, எல்இடி பல்ப்பு. மலை சுற்றி பார்த்திங்கன்னா பாருங்கள் பட்டாசு வெடிச்சிட்டே வராங்க. பௌர்ணமி அன்னைக்கு இதை கிரிவலம் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்களும் முடிஞ்சால் முருகன் கோயிலில் கிரிவலம் வந்து பாருங்கள். ஆத்தூரில் இருக்க வடசென்னி மலைக்கு மலை மேலே ஏறணும்னா முருகனை போய் தரிசனம் பண்ணலாம். அங்கே 3 விதமான முருகர் இருக்காருங்க. அதையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்தோம்னா இந்த கிரிவல பாதையிலையும் நம்ம போகலாம். இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்கனால உள்ளலாம் அந்த எதுவும் கடை வசதிலாம் இல்லை சுற்றி வரும்போது. இப்போ போகிறது நம்ம தார் ரோடாக தான் இருக்கும். நம்ம திரும்ப கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே நல்லா கொஞ்சம் பள்ளம் மேடு இது மாதிரி தான் இருக்கும். அது போக போக எப்படியே சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லைட் வசதி போட்டிருக்காங்க, பயம் இல்லாமல் நம்ம கிரிவலம் போயிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் நைட்டு தான் ஒரு 8-9 மணி இருக்கும். அப்பயே பார்த்திங்கன்னா மக்களோட கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்ட்டு. மக்கள் போயிட்டே தான் இருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கனாலும் பின்னாடி இருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் கிரிவலம் போய் தரிசனம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு நமக்கு ஒரு மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் கைஸ் ஆகும். நம்ம அதுக்குள்ளேயே மலையை சுற்றி வந்துடலாம். வீடியோவில் கடைசியாக நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கைஸ். சாமிகிட்ட போயிட்டு நம்ம எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தேன் கைஸ். அதை நான் கடைசியாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து அது மாதிரி போய் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். இந்த ரோடு இதோட கட் ஆகிடுது காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சுயம்பு விநாயகர் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம ரோடு கட் பண்ணிடணும். இதிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் காய்ஸ். லைட் செட்டிங்ல சமையா ரோடு கொஞ்சம் கரண்டு முட்டாக தான் இருக்குங்க காய்ஸ். பார்த்திங்கன்னா கொஞ்சம்
நல்லா பாதைலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கல்லுகள்லாம் இருக்கும், கொஞ்சம் நம்ம பார்த்து கவனமாக நம்ம ரோட்டில் நடந்து போகணும் கைஸ். மற்றபடிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. லைட் வசதிலாம் பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்கும். நம்ம போகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். ஆமாம் ஆமாம். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் கைஸ். மற்ற எல்லாம் நம்ம எல்லா இடத்துல ஏறியெல்லாம் அப்படியே கீழே இறங்கிடலாம். அப்புறம் நார்மலாக தான் இருக்கும். ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கஷ்டமாலாம் இல்லை. இங்கே பாருங்க காய்ஸ், மலை எந்த அளவுக்கு நமக்கு குடஞ்சி பாதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. கைஸ், நம்ம கோயிலுக்கு போனோம்னா எவ்வளோ நேரம் நம்ம கியூவில் நின்று சாமியை தரிசனம் பண்ண போயிடுவோம். நம்ம பக்கத்தில் போனோமே தரிசனம் பண்ண போன உடனே சாமி பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. கண்மூடித்தனமாக கும்பிட்றேன்னு சொன்னாலும் அது மாதிரி கும்பிடக்கூடாது. சாமிகிட்ட போனதுமே நம்ம கண்ணை திறந்து நம்ம அவரை நம்ம நல்லா பார்க்கணும். அப்போ தான் அவரோட காட்சி நம்ம மனசில் பதியும். அப்படியே நமக்கு தீபாரத்தனை காட்டும்போது அந்த தீபாரத்தனை காட்டும்போது அந்த ஜோதியை பார்க்கணும். ஜோதி எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்க்கணும். அதையும் பார்த்து மனசில் நிறுத்திக்கிட்டு அப்போ நம்ம கண்ணை மூடி நம்ம வேண்டிக்க கூடாது. நம்ம கண்ணை திறந்து தான் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கோயில் வலம் வந்துட்டு நம்ம உட்காருவோம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்தில் நம்ம கண்ணை மூடி அப்போ நாம் பார்த்த காட்சியை நம்ம கண்ணில் முன்னாடி வரணும். அது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மனசில் ஒரு கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்போ என்ன வேணுமோ வேண்டிக்கணும். நம்ம அப்போ போய் சாமி முன்னாடி போய் நின்று கண்ணை மூடி வேண்டுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல கண்ணை திறந்து தான் பார்த்து சாமியை தரிசனம் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் இனிமேட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். மீண்டும் இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.